இந்த ஸ்கோர்லைன் இருக்கிற டேப்லெட்டில் வந்துட்டு ஸ்கோர்லைனுக்கு 2 பக்கமே மெடிசின்ஸ் வந்து ஈக்குவலாக ஃபில் பண்ணியிருப்பாங்களாம். ஸோ அந்த டேப்லெட் எல்லாமே வந்து நீங்கள் பிரேக் பண்ணி சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆமாம், பிரேக் பண்ணி சாப்பிட்றதுக்காக தான் அந்த ஸ்கோர்லைனே கொடுத்துருப்பாங்க. அதான் டிஸ்பர்சிபிள் டேப்லெட், கரெக்ட் தான். ஆனால் ஸ்கோர்லைன் இல்லாத டேப்லெட் இருக்கும்ல, அந்த டேப்லெட் எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்பெஷல் கோட்டிங் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்களாம். ஒரு ஸ்பெஷல் கோட்டிங் இல்லை மேடம். ஆக்சுவலாக அதில் ஃபிலிம் கோட்டட், என்ட்ரிக் கோட்டட், சுகர் கோட்டட், கேஸ்ட்ரோ ரெசிஸ்டன்ட் கோட்டட் அப்படின்னு நிறைய டைப்ஸ் இருக்குது. இது டாக்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அந்த டேப்லெட்டை சாப்பிடும்போது அந்த டேப்லெட் வயிற்றுக்குள்ளே போயிட்டு அந்த மேலே உள்ள கோட்டிங் கரைஞ்சி உள்ள மெடிசின் வந்து நம்ம பிளட்ல கலக்கிறதுக்கு ஒரு 12 to 24 hours வரைக்கும் ஆகுமாமா. ஹாஃப் லைஃப், சிமேக்ஸ் அப்படின்னு நம்ம 2 விஷயத்தை கவனிக்கணும். ஹாஃப் லைஃப் அப்படிங்கிறது ஒரு மருந்து தன்னுடைய சரிபாதையை உடம்புல கரையிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறது தான் ஹாஃப் லைஃப். அது 8லேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் ஆகும். சிமேக்ஸ் அப்படிங்கிறது அதோட அதிகபட்ச எஃபெக்ட் எவ்வளோ நேரத்தில் தெரியும் அப்படின்னு பார்க்குறோம். அது 2 to 3 hours. பெரும்பாலான டயபெட்டிக் டேப்லெட்ஸோட சிமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் தான். ஸோ 12 மணி நேரம் 24 மணி நேரம் வரைக்கும் அந்த மருந்து உடம்புல இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக சொல்ல முடியாது. இஃப் சப்போஸ் அந்த ஸ்கோர்லைன் இல்லாத டேப்லெட் நீங்கள் பிரேக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அந்த மெடிசின் வந்து டேரெக்டாக போய் பிளட்ல கலந்து உங்களோட லிவருக்கோ இல்லைனா கிட்னிக்கோ ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுமா? வெடிகுண்டு மியூசிக்கோட போட்டு லிவருக்கும் கிட்னிக்கும் பிரச்சனை வந்தோன்னு சொல்லி பயமுறுத்திட்டீங்க பார்த்தீங்களா? ஸ்கோர்லைன் இருக்கிற டேப்லெட் மட்டும் தான் பிரேக் பண்ணி சாப்பிடணும். ஏதாச்சும் டாக்டர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு டாக்டர் பார்த்துருந்தா கன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்கிறீங்களே, நீங்கள் ஒரு டாக்டர் கிட்டேயோ இல்லை ஒரு ஃபார்மசிஸ்ட் கிட்டேயோ ஃபஸ்ட்டே கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ போட்டிருக்கலாம்ல. கடைசியில் அந்த ஒயன்னு ஒரு காமெடியாக ட்ராகன் மியூசிக்கோட போட்டு இதை நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் இது ஒரு காமெடியான ரீல் கிடையாது. ரொம்ப ரொம்ப சீரியஸான சென்சிட்டிவான விஷயம் இது. மனுஷனுடைய எல்லாருடைய ஓரல் கேவிட்டியும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சிலருக்கு ஒய்டாக இருக்கும், ஒரு சிலருக்கு அப்படியே நேரோவாகிட்டே வரும். அதான் மல்லம்பட்டி கிளாசிஃபிகேஷன். அவங்களாம் நேரடியாகவே கேட்பாங்க, எனக்கு தொண்டை சின்னதாக இருக்கும், மாத்திரையை சின்னதாக கொடுங்க, ஏன்னா பெரிய மாத்திரையாக தான் நான் உடச்சி முழுங்கிறேன், முழுசாக முழுங்கினேன்னா எனக்கு சோக்கிங் ஆகி உயிர் போகிற மாதிரிலாம் நிறைய வாட்டி பிரச்சனை வந்திருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், சின்ன மாத்திரையாக கொடுங்க அப்படி நேரடியாகவே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. போடாத மாத்திரையை உடச்சி சாப்பிட்டோம்னா லிவரும் கிட்னியும் பாதிக்கும்னு சொல்லிட்டீங்க. இப்போ மல்லம்பட்டி கிளாசிஃபிகேஷன் 3 and 4 இருக்கிறவங்க, தொண்டை சின்னதாக இருக்கிறவங்கலாம் லிவர் பாதிக்குமோ கிட்னி பாதிக்குமோங்கிற பயத்தில் அப்படியே முழுங்கி சோக்கிங் ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? தொண்டையில் சீக்கிரம் என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ பெரிய சென்சிட்டிவான விஷயம் இது. இந்த கூகுள்லையும் சேட் ஜிபிடிலையும் கொடுக்காத விஷயம் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராக்டிக்கல் நாலேஜ். டயபெட்டிக் நியூரோபதிக்காக கொடுக்கக்கூடிய கேபாபென்டின், நார்ட்ரிப்டின்லாம் எடுத்தோன்னே ஒரு மருத்துவ பயனாளருக்கு முழுசாக கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காது. அடுத்த நாள் ரொம்ப ட்ரௌசியாக இருக்கும். இது எல்லாமே ஃபிலிம் கோட்டட் டேப்லெட் தான். ஆனாலும் கோடு போட்டிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா எடுத்தோன்னே கொடுக்கும்போது நம்ம பாதியாக உடச்சி கொடுக்கணும். டோஸ் டைட்ரேஷன் ஸ்டெப்பாக கொடுக்கணும். ஸோ ஃபிலிம் கோட்டட் டேப்லெட்டாக இருந்தாலும் உடச்சி சாப்பிட்றதுனால லிவர் பாதிப்பு, கிட்னி பாதிப்பு வராது. பயப்பட தேவையில்லை. எனக்கு சமையல் தெரியாது, ஆனால் நான் சமையல் வீடியோ போடுறேன் அப்படின்னா இதனால யாருக்கும் எந்த பெரிய பாதிப்பும் ஏற்படாது. வாரத்துக்கு இதை சாப்பிடுங்க, மாதத்துக்கு இதை சாப்பிடுங்க, டெய்லி இதை சாப்பிடுங்க, வெயிட்டை ஏற்றுறதுக்கு இதை சாப்பிடுங்க, வெயிட்டை குறைக்கிறதுக்கு இதை சாப்பிடுங்க நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா? அதை பார்க்குறதுனால யாருக்கு எந்த பாதிப்பு வரப்போகிறதில்ல. ஆனால் ஒரு மருந்தை பற்றி பேசும்பொழுது அதுக்குன்னு குவாலிஃபைடு ஃபார்மசிஸ்ட்டும் டாக்டரும் பேசினா தான் நல்லது. இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயத்தெல்லாம் நீங்கள் காமெடியான மியூசிக் போட்டு ரீல்ஸாக போடுறதை இனிமேல் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன்.